எல்லா வகையான பாடல்கள் அது சொல்லுகின்ற பொழுது நம்ம நாலடி மேல் வைப்பு நல்ல அருமையான திருப்பதிகங்கள்ங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து ரசிச்சு நீங்க படிச்சு மின்புறம். இந்த திருமுறைகள் எல்லாம் வேற எந்த நூல்லையும் வேற எந்த இலக்கியத்திலும் இல்லை சொல்லலாம். நம்மளுடைய மற்ற திருமுறைகள் இல்லை இல்லைங்களா. நீங்க ஞானசம்பந்த பெருமானை தாண்டி திருநாவுக்கரசு பெருமானதை எடுத்தீங்கனாலோ சுந்தரமூர்த்தி நாயனாரதை எடுத்தோ இப்படிப்பட்ட அமைப்பு இல்லை சரிங்களா. அவ்வளவு சந்த அமைப்பு. தாளச்சதின்னு ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். தாளச்சதி அது அந்த பதிகம் பாடும்போது எப்பேற்பட்டவங்க பாடுறதை கேட்டீங்கன்னா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கையில தாளம் போட வேண்டியது அப்படிப்பட்ட பதிகம். அதுக்குள்ள அப்ப பாடலை பாடும் பொழுதே பாடலுக்குள்ள ராகம் பாடலுக்குள்ள தாளம் எல்லாவற்றையும் மறைந்திருக்கிற மாதிரி ஒரு சொற்கள் சரிங்களா. இது சேக்கிழார் பெருமான் சில இடத்துல அந்த நுட்பத்தை காட்டுவார். எப்படி கேட்டீங்கன்னா ஒரு போர் அமைப்பு இருந்துன்னு வச்சுங்க. அந்த போர் அமைப்பை படிக்கும் போது அந்த பாடல் வேகம் பார்த்தீங்கன்னா வேகமா போர் நடக்கிற மாதிரியே ஓடும். தமிழ் இப்படிலாம் ஆற்றல் இருக்கு. சொல்ல ஆட்சி பார்த்தீங்க. நீங்க எம்பிரான் எரிபத்த நாயனாருடைய வரலாறு படித்தோம். அதுல இந்த எல்லாத்தையும் வெட்டனார் வீழ்த்தினார் அப்படிங்கிறத எம்பிரான் ஏற்பகை நாயனார் புராணம் படித்தோம். அதுல படிக்கும் போது அப்படித்தான் அந்த வேகம் இந்த சண்டைக்கு தகுந்த மாதிரி போருக்கு தகுந்த மாதிரி அவனுடைய சொற்கள் எல்லாம் ஆட்சி செய்யப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். இங்க தாளச்சதின்னு ஒரு பதிகம். அதனாலதான் சொன்னா நாலடி மேல் வைப்பு உங்களுக்கு தெரியும். இடரினும் தளரினும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல். இதுலதான் ரொம்ப அழகிய ஒரு சந்த அமைப்புங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் 4 வரி எங்களுக்கு படிக்க வரல, கேட்க மட்டும்தான் முடியுது ஒரு பேச்சுக்கு அப்படின்னு வச்சுக்க. அடுத்து அந்த 4 அடிக்கு மேல வைக்கிற வைப்பு இருக்கு பாருங்க. எல்லாருமே சொல்ற மாதிரி அமைப்புல வச்சுட்டார். உங்களுக்கு இந்த இப்போ வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் என்பது பிரான் பிள்ளையார் ஆளவாய் சொக்கநாத பெருமான் இடத்துல போய் விண்ணப்பம் வைக்கிறார். பெருமானே, இந்த சமணர்களை எல்லாம் வெற்றி கொள்வதில் உங்களுக்கு சம்மதமா? இந்த சமணர்களை எல்லாம் இந்த சமயத்தை ஒருத்தல் உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டு சம்மதமான்னு கேட்டு அந்த பதிவு பண்றாங்க. வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே, வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே. எங்க சாமி வாதில் அவங்கள வென்று அழிப்பதற்கு உங்களுக்கு திருவுள்ளமா என்று சொன்னார். அதிகத்தை பாடி சொன்னாரு. ஏன்னு இதை ஏன் போட்டு சொல்றேன்னா, ஞானம் நின் புகழே மிக வேண்டும், எங்கும் உங்களுடைய புகழே மிக வேண்டும். அதற்காகத்தான் சொல்றேன். ஞானம் நின் புகழே மிக வேண்டும். ஆலவாயு உரையும் 10 பாடல்ல ஒரு 3 பாடல் படிச்சு யார்கிட்டயே கேட்டுன்னு வச்சுக்க. 4வது பாடல தன்னை போல நம்மளுக்கு என்ன வந்து கேட்டீங்கன்னா, ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. அதேதான். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுறை. இப்படி பாடல் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. பாடல் எல்லாத்துக்கும் கேட்டா தெரியாது. 10 பாட்டு பாடினா இப்ப பொருளுக்காக படிச்சிருப்போம், அதையுமே நினைவு வராது. ஆனா இந்த 2 வரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்த அமைப்புல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருணை என்ன சொல்றதே, எதுவும் இல்லாம எதையும் சொல்ல முடியாம இருக்கிறவங்களுக்கு இதுவாவது பயன்படட்டும், எதையுமே சொல்ல முடியாம இருக்கிறவங்களுக்கு இதுவாவது பயன்படட்டும் அப்படி ஒரு அமைப்புல வச்சிருக்கிறாங்க. இப்படி 4 அடி மேல் வைப்புன்ட்டு முடுகும் ராகம். முடுகும் ராகம் என்கின்ற வகையில சக்கரம் மாட்டுனா சித்திரகவின்னு ஒரு பதிகம். அதுல தாளச்சதின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. வந்தத்தால் வந்தெப்பார் பயின்று நின்ற உம்பர பாலே சேர்வாயேனோர்கா பயில்கண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நாள் நீர்க்கையிலை திகழ்தரு பரிசதையலா சந்தித்தே இந்த பார் சனங்கள் நின்று தம் கண்ணால் தாமே காணா வாழ்வாரா தகவு செய்தவனதிடம் கந்தத்தா எந்திக்கும் கமழ்ந்திலங்கு சந்தன காடாரா சீர்மேவும் கழுமல நலவள நகரே. ஒவ்வொரு பாடலும் அப்படி அந்த தாளச்சதி. இனி இது போல பல வகையான பதிகங்கள் நீங்க அதான் சொல்ல நம்ம இந்த அமைப்பை சொல்லும் போதே சொன்னோம். இசைத்துறையில யாராவது
ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படி முனைப்பு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா திருஞான சம்பந்தருக்குள்ள பூந்து அதை எடுத்து காமிச்சாங்கன்னா போதும். எப்படி எப்படியோ பண்றாங்க. ஆனா தமிழ் இலக்கியங்களில் இசை அப்படின்னு எடுத்து பார்க்கணும்னா எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் தான் நமக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே இதெல்லாம் நீங்க படிச்சு இப்ப எல்லா பதியத்தையும் பாடி காட்டக்கூடிய சூழலும் பாடி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதும் நமக்கு நேரம் அந்த அளவுக்கு இல்லை. அதனால நீங்களாம் திருப்பதியை என்ன பண்ணுங்க, படிச்சு இன்புறுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய சிந்தனை 278வது பாடல் குறிச்சிருக்கேன். இன்னிசை பாடின எல்லாம் யாழ் பெரும் பாணனார்த்தாமும் மண்ணும் இசை வடிவான மதங்க சூளாமணியாரும் பண்ணிய ஏழ் இசை பற்றி பாட பதிகங்கள் பாடி பொன்னின் திருத்தாலம் பெற்றார் புகழியில் போற்றி இருந்தார். எத்தனை பதிகங்கள் சீர்காழி இருந்த போது நமக்கு கிடைச்சிருக்குது, பாடி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 இருந்து 78 பதிகம், 78வது பதிகம், 25 பதிகம் இந்த 4வது திருத்தல யாத்திரையில் அவர் அங்க இருந்த போது நமக்கு சீர்காழிக்கு மட்டும் கிடைச்சிருக்கக்கூடிய பதிகம், கிடைச்சிருக்கிற பதிகம். அது இல்லாம எவ்வளவு நமக்கு கிடைக்காம போச்சுங்கிறது வேற. கிடைத்திருக்கக்கூடிய பதிகம் மட்டும் 54வது பதிகத்திலிருந்து 78வது திருப்பதிகம் வரைக்கும். இவ்வாறு இன்னிசை பாடிய பதிகங்களை எல்லாம் பெரும்பாணனாராகிய யாழ்ப்பாணரும் அவருடைய இசையை உடனிசைந்து வாசிக்கக்கூடிய மதங்க சூளாமணியாரும் பண்ணிய ஏழிசை பற்றி பாட அவர்கள் தங்களுடைய யாழிலிட்டு அமைக்கிறார்கள். பதிகங்கள் பாடி நம்மளுடைய பிள்ளையார் புகழில் இறைவனை போற்றி இருந்து கொண்டிருக்கின்றார். அங்கன் அமர்கின்ற நாளில் அருந்தமிழ்நாடு எத்தினுள்ளும் திங்கள் சடை அண்ணலாதம் திருப்பதியாவையும் கும்பிட்டு எங்கும் தமிழ் மாலை பாடி ஏத்தி இங்கு எய்துவன் என்று தங்குலத்தாதையாரோடும் தவமுனிவர்க்கு அருள் செய்தார். இவ்வாறு பிள்ளையார் சீர்காழியில் இருக்கக்கூடிய காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பதி திருத்தலங்களை எல்லாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தன்னுடைய தந்தையாருக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அருள் செய்கின்றார் பிள்ளையார். அங்க அமர்கின்ற நாளில் அருந்தமிழ்நாடு எத்தினுள்ளும் அருந்தமிழ்நாடு தமிழ் அரிய தமிழ் அப்படிப்பட்ட தமிழ்நாடு எங்கு எந்த பகுதி எத்தினுள்ளும்னா எல்லா இடத்திலும் திங்கள் சடை அன்னலாதம் திருப்பதி யாவையும் கும்பிட்டு எங்கும் தமிழ் மாலை பாடி ஏத்தி இங்கு ஏதும். அவரே சொல்லிடுறார், இன்னும் என்ன பண்ணுவேன், எல்லா தலங்களுக்கும் சென்று திருப்பதிகம் பாடிட்டு மீண்டும் சீர்காழிக்கு வருவன் அப்படிங்கிறார். அதான் அதாவது திருத்தலங்கள் யாவையும் கும்பிட்டு. ஏன்னா அதான் நம்மளுக்கு திருமூலர் சொல்லும்போது சொன்னார், நாடும் நகரமும் அத்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த இந்த பிறப்புல அதை வாய்ச்சிருச்சுன்னா பரவாயில்ல. 276 நம்ம அறிவுக்கு சாமிக்கு எல்லா திருத்தலங்களும் போய் அந்த திருப்பதியத்தை பாடிடுவோமான்னு தெரியல. சரிங்களா, நம்மளுடைய கணக்கீடு ரொம்ப குறைவா இருக்கு. திருத்தல யாத்திரையும் சரி, திருத்தலங்களை சென்று வழிபாடு செய்வதும் சரி, நம்மளுக்கு காலம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், காலம் நிறைய இருக்குது அப்படின்னு நினைந்து கொண்டு இருக்கிறோம். வயதாக உடல் ஒத்துழைக்காது என்பதை நாம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. வயது இருக்கின்ற போலவே இப்ப நாமெல்லாம் வயது இருக்கிறவங்கல்ல, இப்பயே எப்படிப்பட்ட இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, இதுக்கு மேல வயது மூத்ததுக்கு அப்புறம் இன்னும் உடல்நிலை ஒத்துழைக்காது. அதனால ஒரு 60, 65 அதுக்கு மேல நம்மளால வெளியிட முடியாது, பிரயாணத்துக்குள்ளெல்லாம் செல்ல முடியாது. அதனால திருத்தல யாத்திரை என்பது குருநாதர் 74 வயது 3வது சுற்று போயிட்டு இருக்கிறார். அவர் 3வது சுற்று 274 தலங்களில் 3வது சுற்று போய் கொண்டிருக்கிறார். அது தவத்தின் காரணமாக அமைவதுங்க. இப்படி எங்கும் தமிழ் மாலை பாடி ஏத்தி இங்கு எய்துவன் என்று தம் குலத்தாதையார் தன்னுடைய தந்தையாருக்கும் தவமுனிவர்கள் சீர்காழியில் இருக்கக்கூடிய மறையவர்களுக்கும்
அருள் செய்தார். பெருகு விருப்புடன் நோக்கி பெற்ற குலத்தாதையாரும் அருமையார் உம்மை பயந்த அதனால் பிரிந்து உறைவு ஆற்றேன். இருமைக்கும் இன்பமளிக்கும் யாகமும் யான் செய்ய வேண்டும். ஒருமையால் இன்னும் சில நாள் உடன் எய்துவேன் என்று உரைத்தார். இப்படி சொன்னவுடனே தந்தையார் திருப்பி பிள்ளையார் இடத்துல, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுப்பா. அதுக்கு 2 காரணம் வைக்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒன்று, உன்னை நான் தவத்தின் காரணமாக பெற்றிருக்கிறேன், அதனால உன்னை நான் பிரிஞ்சு இருக்க முடியாது. 2வது, இறைவனுடைய சிவவேள்வியை செய்வதற்கான பொருள் வேண்டும், அந்த பொருளை நீதான் பெருமானிடத்துல பெற்று தரணும். இந்த 2 காரணத்துக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறிப்பு என்ன வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, திருவாவடுதுறை வரைக்கும் தான் வரப்போறார். திருவாவடுதுறையிலிருந்து சிவபாத இருதயர் என்ன போறாருங்க, மீண்டும் சீர்காழிக்கு திரும்பி விடுவார். சீர்காழியில் அவர் திரும்பும் போது அங்க திருவாவடுதுறையில பொற்கிளி வாங்கி கொடுத்து விட்டு அவர் நீங்கள் இது போல சிவ வேள்வியை செய்து கொண்டிருக்கன்னு திருப்பி அனுப்பிட போறார். எனவே இங்க பெருகு விருப்போடு பிள்ளையாரை பார்த்து பெற்ற தந்தையாராக இருக்கக்கூடிய சிவபாத இருதயர் 2 காரணம் சொல்கிறார். ஒன்று, அருமையால் உம்மை பயந்த அதனால் பிரிந்து உறைவு ஆற்று. தந்தை பெற்றிருக்கக்கூடிய தவம், அதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்குமே குழந்தைகளை பிரிந்து இருக்கிறது கடினம் தான். அதுலயும் தவத்திற்குரிய ஒருவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பதென்றால் அதை சிந்தித்து பார்த்து கொள்ளணும். இருமைக்கும் இன்பம் அளிக்கும், இம்மைக்கும் மறுமைக்கும் என்று சொல்லக்கூடிய யாகமும் யான் செய்ய வேண்டும், சிவவேள்வி செய்ய வேண்டும் என்று ஒருமையால் இன்னும் சில நாள் உடன் எய்துவேன். இன்னும் கொஞ்சம் மனம் அடங்குற வரைக்கும் கூட நான் என்ன பண்றேன், சில நாள் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எய்துவேன் என்று உரைத்தார். ஆண்டகையாரும் இசைந்து அங்கு அம்பொன் திருத்தோணி மேவும் நீண்ட சடையாரடிக்கீழ் பணிவுற்று நீடு அருள் பெற்றே ஈண்டு புகழ்த்தாதையார் பின் எய்திட யாழ்ப்பாணரோடும் காண்டகு காழி தொழுது காதலினார் புறம்போந்தார். இவ்வாறு பிள்ளையார் தந்தையார் கேட்டோன்னு, சரிப்பா வாங்க போலாம், நீ கொஞ்ச நாள் தான் இருக்கணுங்கிறீங்களே கூட வாங்க அப்படின்னு அவர் இசைவு தெரிவிக்கிறார். யோசிச்சு பாருங்க, தந்தைய இப்ப அவருக்கு என்ன வயது? 7 வயது. 7 வயது இருக்கிற தந்தைக்கு குழந்தைக்கு யார் இசைவு சொல்லணும்? தந்தையார் சொல்லணும். சரிப்பா நீ அப்ப ஏப்பா நீ கூட நான் கூட இருக்கிறப்பா, நீ கூட செஞ்சுதான் அப்படின்னு சொல்லல. இவர் விண்ணப்பம் செய்யறாரு, பிள்ளையார் அதற்கு இசைவு தெரிவிக்கிறான்னு இவருடைய தவத்தன்மை யோசிச்சு பாருங்க. அதுதான் எங்க தவத்தினுடைய உயர்வு. அப்ப சொல்ற ஆண்டகையாரும் இசைந்து அங்கு அம்பொன் திருத்தோணி, அதாவது அழகிய திருத்தோணி புறத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு சென்று பணிவுற்று இறைவன் சம்மதம் வாங்குறார். நீடு அருள் பெற்று அவர்கிட்ட சம்மதம் வாங்குறார். இப்ப சம்மதம் வாங்க வேண்டிய தந்தை யாருன்னு கேட்டா, திருத்தோணிபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தந்தையார். கோயிலுக்குள்ள அமர்ந்திருக்கிற தந்தையார்ட்டு தான் இசைவு பெற வேண்டியது. இந்த தந்தையார்ட்டு இசைவு பெற வேண்டிய தேவையில்லைங்கிற அளவுக்கு அவர் தவம். அப்ப சாமிகிட்ட போய் விண்ணப்பம் செய்யறார். அருள் பெற்றே ஈண்டு புகழ்த்தாதையார் தமது பின் எய்திட, தன்னுடைய தந்தையார் பின்னாண்டி வர. எல்லாமே குறிப்பு தான். என்ன கேட்டீங்கன்னா, எங்கிருந்து பின் தொடர்கிறார் தந்தையாரு? நீங்க நல்ல நம்ம பாடலை எப்படி தாண்டி வந்தோம் பாருங்க. 3 வயதுல குளக்கரைக்கு வரவேன்னு அடம்பிடிக்கிறார். நானும் வருவேன். அப்ப சிவபாதையில் என்ன சொன்னார்? உன் செயல் இதுவாயில் போதுக, வா போலாம். அப்ப யார் முன்னாடி போனாங்க? தந்தையார் முன்னாடி போனார், பின்னாடி பிள்ளையார் போனார். சரிங்களா? குளக்கரையில அருள் பெற்ற பிறகு என்ன நடந்து நம்ம போய் படிச்சு பாருங்க. தந்தையார் பின்னாடி வர, இவர் முன்னாடி கோயிலுக்கு போறார். திருக்கோயிலுக்கு இவர் முன்னால் செல்ல, தந்தையார் பின்னால் செய்கிறார் அப்படின்னு ஒரு அருமையான குறிப்பு தருவார். அப்போ அந்த திருவருள் குறிப்பு அதுதான். அதான் நம்ம திருப்பதியில படிக்கும்போது படிச்சோம். திருவருள் பயனில் படிக்கும்போது இன்புறுவார் துன்பார், இருளின் பின்புகுவார் முன்புகுவார் பின், இன்புறுவார் பின்புகுவார், இருளின் துன்பு முன்புகு இருளில் இருளில் பின்புகுவார் இன்புறுவார், இருளில் முன்புகுவார் துன்புறுவார். எதை உட்கை தரும் பொற்கை உடையவர் போல அப்படின்னார். எனவே இங்க ஈண்டு புகழ் தாதையார் பின்னெய்திட யாழ்ப்பாணரோடும் புறப்பட்டு காண்பதற்கு அருமையான
திருத்தலமாகிய சீர்காழியை தொழுது காதலினால் சீர்காழியின் புறம் வருகிறார் பிள்ளையார். அத்திருமூதூரின் உள்ளார் அமர்ந்து உடன் போதுவார் போத மீத்தவர் அந்தணர் நீங்கா விடை கொண்டு மீள்வார்கள் மீள முத்தின் சிவிகை மேல் கொண்டு மொய் பொழித்தாமம் நிறைத்த நித்தில வெண்கொடை மீது நிறைமதி போல நிழற்ற. அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மெய்த்தவம் செய்யக்கூடிய அடியார்கள் எல்லாம் வந்து திரும்புகிறார்கள். அதாவது அவர் எல்லை வரை வர அனுப்பிட்டு திரும்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய மறையவர்கள் நீங்கா விடை கொண்டு அவர்களும் மேல பிள்ளையார் முத்தின் சிவிகை மேல் கொண்டு மொய் ஒளி தாமம் நிறைத்த நித்தில வெண்கொடை. பாருங்க, திருப்பல்லாக்கு முத்துப்பல்லாக்கு, அந்த பல்லாக்குக்கு மேல வெண்கொற்ற கொடை, அது நித்திலம். அதான் சொல்ற ஒளி தாமம் நிறைத்த நித்தில வெண்கொடை மீது நிறைமதி போல நிழற்ற. அது என்ன பண்ணிச்சுக்கலாம், ஒரு நிலாவை போல நிலை செய்து வந்துதான் பல்லாக்குக்குள் அமர்ந்து வருகிறார். பல்லாக்குக்குள் அமர்ந்து வருகின்ற பொழுதும் வெண்கொடை மேலே பிடித்து அதை நிழல் செய்ய சின்னம் தனிக்காலம் சாரை சிறபுறத்து ஆண்டகை வந்தார் என்னும் தகைமை விளங்க ஏற்ற திருப்பெயர் சாற்ற முன் எம்மருங்கு நிறந்த முரசுடை பல்லியம் ஆர்ப்ப மண்ணும் திருத்தொண்டரானார் வந்து எதிர்கொண்டு வணங்க. அவர் சீர்காழி விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படி போகும்போது யார் என்னென்னலாம் வாசித்து வருகிறார்கள், வழக்கம் போல சின்னம் தாரை போன்றவையெல்லாம் வாசித்து கொண்டு ஞானசம்பந்தர் வந்தார் என்கின்ற அந்த வாக்கியத்தை ஒலித்து கொண்டு சொல்கிறார். சின்னம் எக்காலம் தனிக்காலம் தாரை சிறபுறத்து ஆண்டகை வந்தார். முதலே சொன்னார், பாலராயவாயன் வந்தார், பரசமய கோளரி வந்தார், எம்பிரான் திருஞான சம்பந்தர் வந்தார் அப்படின்லாம் முன்னாடியே படித்தோம். அதுபோல இப்படி அவருடைய திருப்பெயர் சாற்ற முன் எம்மருங்கு நிறைந்த முரசுடை பல்லியம். அதற்கு முன்னாடி பல வகையான முரசு பல்வகையான வாத்தியங்கள் எல்லாம் நிறைய மண்ணு திருத்தொண்டராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து எதிர்கொண்டு வணங்குகின்றார்கள். ஒவ்வொரு தலமாக இப்போது செல்ல புறப்படுகிறார். சங்கநாதங்கள் பொழிப்ப தளங்கு பொன்கோடு முழங்க மங்கள வாழ்த்துறை எங்கும் மல்க மறை முன்கியம்ப திங்களும் பம்பும் அணிந்தார் திருப்பதி எங்கும் முன் சென்று பொங்கிய காதலில் போற்ற புகழி கவுனியர் போந்தார். சங்கு ஒளி தளங்கு பொன்கோடு, தளங்கு பொன்கோடு அப்படின்னா கொம்பு, தளங்குகின்ற பொன் அணி செய்யப்பட்ட கொம்புகள் முழங்க மங்கள வாழ்த்துகள் எங்கும் இயம்ப மறைகள் இசைக்க இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எங்கு முன் சென்று பொங்கிய காதலினால் போற்ற புகழி கவுனியர் செல்கின்றார். இப்பொழுது சோழ நாட்டின் வடகரையை நோக்கி அந்த திருத்தல பயணம் தொடர்கின்றது. இனி பார்த்தீங்கன்னா வரிசையா பாடலுக்குள்ள செய்தியும் ஒரு பெரிய விஷயங்களா இருக்காது. திருத்தலங்களை வணங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற அங்கங்க அற்புதங்கள் வருகின்ற பொழுது அது குறிப்பு பார்க்கலாம். பாருங்க, திருமறை சண்பையர் ஆளி சிவனார் திரு கண்ணார் கோயில் பெருவிருப்பால் அணைந்து ஏத்தி பிஞ்சகர் கோயில் புறவும் குறுகிய அன்பால் இறைஞ்சி உயர் தமிழ் மாலை கொண்டேத்தி வரும் புனல் பொன்னி வடவால் குடதிசை நோக்கி வருவார். இப்பொழுது நம்மளுடைய பிள்ளையார் திருமறை சண்பையர் ஆளின சிங்கம், சண்பையர் சீர்காழியில் இருக்கக்கூடிய மறையவர்களுக்கெல்லாம் சிங்கம் போன்றவர். சிவனார் திருக்கண்ணார் கோயில் குருமானக்குடி அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு பெயர். கண்ணாயிரமுடையார், இறைவனுடைய திருநாமம் கண்ணாயிரமுடையார். அம்பிகையினுடைய பெயர் முருகுவளர் கோதை. தீர்த்தம் இந்திர தீர்த்தம், தலமரம் சரக்கொன்றைங்க. இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனுடைய திருப்புகழை இறைஞ்சி விருப்பால் அணைந்து ஏத்திங்கும் போது என்னப்பா பாடிடுறாரு, திருப்பதிகம் பாடுகிறார். 79வது திருப்பதிகம் குறிஞ்சி பண்ணில் அமைந்திருப்பது. தன்னா திங்கள் தங்கு பொங்கரவன் தாழ் புனல் சூடி பெண்ணானாய பேரருளாளன்
பிரியாத கண்ணார் கோயில் தொழுவா கை தொழுவார்கட்கு இடப்பாவம் நன்னாகும் நல்வினையாய நடுவே என்று குறிஞ்சிப்பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய 79வது திருப்பதிகம். அந்த திருத்தலத்திலே ஒரு திருப்பதிகம் நட்டபாடை பண்ணல பாடுற 81வது பதிகம். திரு கடைமுடி 79 குறிஞ்சி கண்ணா திங்கள் என்று சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் திரு கடைமுடி, திரு காட்டுப்பள்ளி, வைப்பு தலமாக விளங்கக்கூடிய நாம்பூர் போன்ற தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து இறைவனை இறைஞ்சி வடபாள் குடதிசை நோக்கி வருவார். வடபாள் குடதிசை, குடதிசை என்பது மேற்கு திசை. குடதிசை நோக்கி வருகின்ற பிள்ளையார் அங்கு அடுத்த தலம் வடகரையில மேற்கு திசை நோக்கி வருகிறார். போற்றிய காதல் பெருக உள்ளிருக்கு திருவேளூர் நாட்டடம் தோளுடை முண்டு நயனப்புறான் கோயில் நன்னி ஏற்ற அன்பு எய்த வணங்கி இருவர் புல்வேந்த இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாற்றி அஞ்சொல் பதிகம் அடைந்தார். திரு புல்லிருக்கு வேளூர். இன்றைக்கு வழக்குல வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லக்கூடிய இறைவன் வைத்தியநாதராக இருந்து அருள் செய்கின்ற திருத்தலம். ரொம்ப நிறைய குறிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலங்கள்ங்க. முத்துக்குமார சுவாமி என்று முருகப்பெருமானுடைய அருள் விளங்கி தோன்றுகின்ற இடம். இந்த திருக்கோயில்ல முருகப்பெருமானுக்கு பூசை நடைபெற்ற பிறகுதான் இறைவனுக்கு நடைபெறுகின்ற வழக்கம் உடையது. இந்த திருத்தலத்தில் அம்பிகையினுடைய பெயர் தையல் நாயகி. சாமி வைத்தியநாதராக இருக்கிறார். அவரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்க தையல் போடுற அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். அப்படி புராணத்திலேயே அப்படி தைலம் கொண்டு வர்றாங்களாம். அந்த தைலத்தை கொண்டு வந்து அதனாலதான் அவங்க தையல் நாயகி. புரியல? தைலம் என்று சொல்லக்கூடிய அவற்றை சொல்றார். எனவே இங்க திருத்தலத்துல சொல்கிற மேற்கு திசை வந்து போற்றிய காதல் பெருக அந்த புல்லிருக்கு திருவேலூர். புல் இருக்கு வேல் ஊர் 4 பேர் சேர்ந்ததுனால அதுக்கு பேர் என்னங்க? புல்லிருக்கு வேலூர். புல் சடாயு சம்பாதி. ராமருக்கு தூது போன 2 பறவைகள் வழிபாடு செய்த திருத்தலம் இந்த திருத்தலம். சம்பாயு சடாதி 2 பெயரையுமே ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்பதியத்துல பாடி இருக்கிறாரு. பதிகம் ரொம்ப ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதியம் ரொம்ப இனிமையான பதிகம். சீகாமரப்பன் அமைந்திருப்பது கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதயம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். பாடலுக்கு இனிமையான பதிகம். அது எம்பிரான் அப்பர் சுவாமிகள் பேராயிரம் பரவி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த திருத்தலத்துல சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துல தீர்த்த குளம், சித்தாமிர்த குளம் என்று சொல்லக்கூடிய குளம், சித்தாமிர்த குளம். இங்க தரக்கூடிய சந்தன குழம்புடைய இந்த சித்தாமிர்த குள தீர்த்தத்துல குடிச்சு உண்டு வந்தால் தீராத நோய்கள் இன்றும் நீங்குகிறது என்ற வழக்கு சொல்லப்படுகிறது. இங்க பெருமானுடைய திருமேனி மிக அருமையான அழகிய திருமேனி. புல் சடாயு சம்பாதி, இருக்கு வேதம், வேல் முருகன், ஊர் சூரியன். சூரியன் இந்த 4 வழிபாடு செய்த திருத்தலங்களால புல் இருக்கு வேல் ஊர். புல்லிருக்கு வேலூர் சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர். எல்லாரும் பெரும்பாலும் போயிருக்கக்கூடிய திருத்தலம். ஏன்னா செவ்வாயினுடைய பாதிப்பு எனக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறவங்க போய் வைத்தீஸ்வரன் கோயில போய் கும்பிடுவாங்க. அங்காரகன், அவனுக்கு பேரு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பெயர். பெருமானுக்கு பூஜை நடக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு பூஜை பண்றவங்க அதே பேர் இருப்பாங்க. சரி, செவ்வாதோஷம் அப்படின்னு இந்த திருமணம் ஆகாம செவ்வாதோஷம்ட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எல்லா திருத்தலையும் மீண்டும் நினைவுபடுத்தணும். எல்லா திருத்தலங்கள்லயும் அந்த நவகிரக திருத்தலம் சொல்லக்கூடிய திருத்தலங்கள் எல்லாவற்றிலுமே அந்த கோள்கள் போய் அங்க வழிபாடு செய்து அருள் பெற்றிருக்கிறதே தவிர அந்த திருத்தலத்துல போய் அந்த கோள்களை வழிபாடு செய்ய போகக்கூடாது. அந்த திருத்தலத்துல போய் சுவாமி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற வரலாறு என்னன்னு கேட்டா அந்த திருத்தலத்துல அந்த கோள் போய் என்ன பண்ணிருக்குது,
தன்னுடைய இடர் நீங்குவதற்கு, துன்பம் நீங்குவதற்கு, தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக அந்த திருத்தலத்துல போய் தான் வழிபாடு செய்து அருள் பெற்றிருக்குது. இது உலகியலாருக்கு விளங்குறதே இல்லை. என்ன சொன்னாலும் சரிங்களா, அங்க போய் அவங்க காலில் தான் விழுகிறாங்களே தவிர இறைவனுடைய காலில் விழுகிறவர்கள் புராணம் கேட்கிறவங்க மட்டும்தான். இன்னும் புராணம் கேட்டு பெரிய புராணம் படிக்கக்கூடிய சில பேர் கூட என்ன பண்ணிடுவோம் கேட்டீங்கன்னா, அவ்வளவு தூரம் போயாச்சு, செவ்வாய்க்கு ஒரு விட்டு வச்சுட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு என்ன பண்றோம், இன்னும் அறிவு அங்கதான் நிற்குது. அந்த கோயில்ல 9 கோள்களும் இது மாதிரி இருக்காது, வரிசையா நிற்கும். 9 கோள்களும் வரிசையாக இருக்கும் என்பது அங்க நீங்க பார்க்கக்கூடிய சிறப்பு. எனவே அந்த வகையில இந்த திருத்தலம் இப்படி உள்ளிருக்கு திருவேலூர் நாட்தளம் தோளுடை 3 நயன பெருமானாயர் இறைவனுடைய திருக்கோயிலை நன்னி ஏற்ற அன்பு எய்த வணங்கி இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாட்சி. இவங்க 2 பேரும் வந்து இங்க பூசனை செய்தத பதிகத்தில் சாற்றி இருக்கிறார் பிள்ளையார். கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியும் பெருமானார் உடையுமிடம் கல்லாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் புல்லானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக போதத்தை வெண்மலே சிவலிங்கமாக வழிபட்ட ஞானப்பதியம் பாடுறதுக்கு இனிமையான பதியம் பாடி பாருங்க. இவ்வாறு ஆற்றிய பூசனை சாற்றி, அதனாலதான் சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அஞ்சொல் பதிகம் அணிந்தார். இந்த பதிகம் எப்படிப்பட்ட பதிகம்? அஞ்சொல்னா அழகிய சொல். அஞ்சொல்னா 5 சொல்லுன்னு அர்த்தம் அல்ல, சொல், அழகிய சொல். புரியுங்களா? அழகிய சொல்லுங்கிறது என்ன பேருங்க, அஞ்சொல்னு பேர். அஞ்சொல்னா அழகிய சொல். அஞ்சொல்னா அது அழகிதான், 5 எழுத்தும் அழகுதான். எனவே 5 எழுத்துன்னு சொன்னாலும் 5 எழுத்துன்னு சொன்னாலும் அழகிய எழுத்துன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இங்க அஞ்சொல் பதிகம் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகிய சொல் பதிகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தோழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தா வெண்மணலே சிவமாக போதத்தார் வழிபட்டார் புள்ளிருக்கு வேலூரே அப்படின்ட்டு இந்த திருப்பதிகம் பாடி மீண்டும் அடுத்த தலத்துக்கு வருகிறார். நீடு திருநின்றியூரில் நிமலனா நீழ்கடல் ஏத்தி கூடிய காதலில் போற்றி கும்பிட்டு வண்டமில் கூறி நாடு சேர் நீடோர் வணங்கி நம்பர் திரு புன்கூர் நன்னி ஆடிய பாதம் இறைஞ்சி அருந்தமிழ் பாடி அமர்ந்தார். திருநின்றியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இறைவனுக்கு மகாலட்சுமி ஈசர் என்று திருநாமம். அம்பிகைக்கு லோகநாயகி. திருத்தலத்தினுடைய தலமரம் விழாமரம். தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது. இந்த திருநின்றியூரில் 83வது திருப்பதிகம் நட்டபாடை பண்ணுங்க. சூலப்படை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம் திருநின்றியூர். இங்கு நீழ்கடல்கள் ஏற்றி இங்க லக்குமி, பரசுராமர், அகஸ்தியர் போன்றோர் வழிபட்ட திருத்தலம். காதலால் கும்பிட்டு தமிழ் பாடி அங்கிருந்து புறப்பட்டு நாடு சீர் நீடூர் பனை, நீடூர் திருநீடூர். இந்த திருத்தலத்தில் அவர் பாடன திருப்பதியும் நமக்கு கிடைக்க பெறவில்லை. திருநீடூர் வணங்கி சென்று அடுத்து நம்பர் திரு புங்கூர் நன்னி ஆடிய பாதம் இறைஞ்சி அருந்தமிழ் பாடி அமர்ந்தார். பாருங்க, திருநீடூர்ல பாடன திருப்பதியும் நமக்கு கிடைக்கல. திருப்புங்கூர் திருநாளை போவார் திருத்தொண்டு செய்து வழிபாடு செய்த திருத்தலம் இந்த திருத்தலம். நம்ம ஏற்கனவே அவருடைய வரலாறுல படிச்சோம். நந்தனாராக அவருக்கு நந்தி விலகிய தலம் திரு புங்கூர். புங்கு மரம், இந்த புங்கு மரம் என்று சொல்லக்கூடிய புங்க மரம்
அது தலப்பாகமா இருப்பதனால இது பேரு திருப்புங்கு ஊர். அங்க கணபதி தீர்த்தம், கோயிலுக்குள்ள கணபதி தீர்த்தம் என்பது அதுதான் நந்தனார் வெட்டிய குளம். கோயிலுக்கு வெளியில ஈசானி மூலையில இருக்கும், கோயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய நந்தனார் வெட்டிய திருத்தலம் அந்த குளம். நம்ம கோயில அந்த அவருடைய வரலாறு படிக்கும்போது பார்த்தோம், ஒரு சுவடாக கிடக்கிறத பள்ளமா கிடக்கிறத பார்த்து அதை தான் வெட்டினா அதை வெட்டுவதற்கு கணபதி என்று அந்த பிள்ளை திருத்தலத்துடைய பிள்ளையார் அருள் செய்ததுனால அந்த தீர்த்தத்துக்கு பேரே கணபதி தீர்த்தம். வரலாற்று இன்னொரு பகுதி, ஏயர்கோன் கலிக்காமரும் எம்பிரான் நம்பியாரூரும் வழிபாடு செய்த திருத்தலம் திருக்குன்கூர். இந்த திருத்தலத்தை தான் ராஜேந்திர சோழன் நம்பி ஆரூரர் வந்த பொழுது இந்த திருத்தலத்துல மழை குறைவாக இருக்குதுன்னு சொன்ன பொழுது திருக்கோயிலுக்கு 12 வேலி நிலம் எழுதி கொடுங்க, மழை பெய்யும் என்று சொன்னார். மழை பெய்வதற்காக 12 வேலி, மழை இடைவிடாது பெய்ததனால அது நிற்பதற்கு 12 வேலி கொடுத்து திருத்தலம் திருப்புன்கூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அப்படி திருப்புன்கூர் நன்கி அங்க திருப்பதிகம் முத்தி என்று சொல்லக்கூடிய முந்தி நின்ற வினைகள் தீரவே 84வது பதிகம். தக்கரா சுவாமியினுடைய பெயர் சிவலோகநாதர், அம்பிகையினுடைய பெயர் சொக்கநாயகி. அங்கு நின்று ஏகி அப்பாங்கில் அரணார்வயல் கோயில் ஆன எங்கனும் சென்று பணிந்தே ஏத்தி இமவான் மடந்தை பங்கர் உரை பழமண்ணிக்கடை பழமண்ணி படிக்கரை கோயில் வணங்கி அங்கு தமிழ் மாலை சாத்தி திருக்குறுக்கை பதி சார்ந்தார். அங்கிருந்து புறப்பட்டு திரு பழமண்ணி படிக்கரை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். படிக்கரைநாதர், அமிர்தகரவல்லி, பிரம்ம தீர்த்தம், அமிர்த தீர்த்தம் 2 தீர்த்தம் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்துல வழிபாடு செய்திருக்கிறார். அந்த வழிபாடு செய்த திருப்பதியும் நமக்கு கிடைக்கல. இந்த திருத்தலத்தில் இன்னைக்கு அதனுடைய திருத்தலத்தினுடைய பெயர் இலுப்பைப்பட்டு. இன்னைக்கு அந்த திருத்தலத்தினுடைய பெயர் இலுப்பைப்பட்டுன்னு பேரு. பழமண்ணி படிக்கரை ரொம்ப பழைய ஆலயம். சரிங்களா? கோயிலுக்குள்ள, அதாவது கோயில் நம்மளுக்கு வழிபாட்டுக்கு வரன்னு சொன்னா மட்டும்தான் அங்க இருப்பாங்க. ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிறது திருக்கோயில் பழமண்ணி படிக்கரை. கோயிலை வணங்கினா அந்த திருப்பதிகம் பானது கிடைக்கப்பெறவில்லை. அங்கிருந்து புறப்பட்டு திரு குறுக்கை பதி என்று சொல்லக்கூடிய குறுக்கை வீரட்டான், குறுக்கை வீரட்டானத்துக்கு அருளிய திருப்பதிகமும் நான் கிடைக்கல. குறுக்கை வீரட்டம் நமக்கு அட்ட வீரட்டங்கள் நடைபெற்ற திருத்தலங்கள்ல ஒரு திருத்தலமாக விளங்கக்கூடியது குறுக்கை வீரட்டம் என்று சொல்லக்கூடிய மன்மதனை சம்ஹாரம் செய்த திருத்தலமாக சொல்லப்படுவது குறுக்கை வீரட்டம். அந்த திருத்தம் மற்றவங்க பதியும் கிடைச்சிருக்குது. குறுக்கை வீரட்டத்துக்கு நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் பாடன பதியும் கிடைச்சிருக்குது. இங்க ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகம் கிடைக்கப்பெறவில்லை. திரு குறுக்கை பதிமண்ணி திருவேரட்டானத்து அமர்ந்த பொறுப்பு வில்லாரை ஏத்தி போந்து அந்நியோர் சென்று போற்றி பருக்கை வரை உரித்தாதம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார். திரு அந்நியூர் திருத்தலத்துக்கு வருகிறார். அங்க திருக்குறுக்கை பதியில திருவேரட்டானத்து பெருமானை வழிபாடு செய்து அங்கிருந்து புறப்பட்டு போந்து அந்நியூர் சென்று போற்றி. அந்நியூர் என்பது இருக்கு குரல். அந்நியூரரை சென்னியார் பெற என்று சொல்லக்கூடிய பதிகம். மன்னியூரரை சென்னியார் பிறை அந்நியூரமர் மண்ணு சோதியே என்று 2 வரையில நம்ம முன்னே பார்த்தோம். திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு அந்நியூர் குறிஞ்சிப்பண் 85வது திருப்பதிகங்க. அங்கிருந்து திருத்தலத்து திருப்பதிகம் பாடி பெருமானை வழிபாடு செய்து பருக்கை வரை உரித்தார். பருக்கை என்று சொல்லக்கூடிய பெரிய மலையை உரித்தார். பருக்கை என்பது தும்பிக்கை, தும்பிக்கையாகிய யானை. எதுங்க? தும்பிக்கை ஆகிய மலை. வரை என்பது மலை, தும்பிக்கை உடை மலைங்கிறார். தும்பிக்கை உடை மலை எது? யானை. யானை உரித்தாராகிய பந்தனை நல்லூர் ஏற்கனவே பார்த்துட்டோம். பந்தனை நல்லூர் முதல்ல வழிபாடு செய்தது அவர் சொன்னார். பந்தனை நல்லூர் திருத்தலத்துல வழிபாடு செய்த செய்தி நம்ம படிச்சோம். 250வது திருப்பாடலையே அதை படிச்சிட்டோம். அப்ப மீண்டும் பந்தனை நல்லூருக்கு எழுந்தள்ளி பெருமானை போற்றுகிறார். பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் இசைத்தார். வேதத்தை
தமிழால் பாடினார்ங்கிற. அப்பதே போற்றி அகழ்வார் அரணார் திருமணஞ்சேரி செப்பரும் சீர்தொண்டரோடும் சென்று தொழுது இசைபாடி எப்பொருளும் தரும் ஈசர் எதிர்கொள் பாடி பதியேதே ஒப்பில் பதிகங்கள் பாடி ஓங்கு வேள்விக்குடி உற்றார். பொழுது திருமணஞ்சேரி 86வது திருப்பதிகம் இந்தளப்பண்ணில் அமைந்திருப்பது. இது திருமணஞ்சேரி பதிகம் எல்லாரும் அடிக்கடி படிக்கக்கூடிய பதிகம். அதாவது திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கக்கூடிய திருப்பதிகம். அயிலாரும் அம்பதனார் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் இந்தளப்பண்ணில் அமைந்திருப்பது. அதை சென்று தொழுதிசை பாடினார். எப்பொருளும் தரும் ஈசர் எதிர்கொள்பாடி எய்தி அந்த திருத்தலத்துல பாடின பதிகம் கிடைக்கல. அங்கிருந்து புறப்பட்டு வேள்விக்குடி வந்து அடைகிறார். செடும் திரு வேள்விக்குடியில் திகழ் மணவாள நல்கோலம் பொழிந்த புனல் பொன்னிமேவும் புனித துருத்தி இரவில் தழும்பிய தன்மையும் கூட தண்டமில் மாலையில் பாடி கொழுந்து வெண் திங்கள் அணிந்தார் கோடிக்காவில் சென்றடைந்தார். வேள்விக்குடிங்கிறது தனியா பதிகம் இருக்கவே இருக்காது. இவர் பாடி இருக்கிறார் நம்மளுடைய நம்பியாரூரர். திருத்துருத்தியும் திருவேள்விக்குடி. திருத்துருத்தியும் சில திருத்தலம் இப்படி இருக்கும். ரெண்டு வேள்விக்குடி வேதிக்குடி வேற, திருவேதிக்குடி வேற, திருவேள்விக்குடி. வேள்விக்குடியும் திருத்துருத்தியும் திருவேள்வி நம்பியார் பாடிக்க மின்னுமா மேகங்கள் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடி இருக்கிறார். அது தோல் நோய்க்காக அடிக்கக்கூடிய திருப்பதிகம். அங்கதான் நம்பியாரூரருக்கு தோல் அந்த குளத்துல போய் மூழ்கி தோல் வியாதி நீங்கிச்சுன்னு அவர் வரலாற்றுல படிச்சோம். சரிங்களா? அப்போ இனிமேல் படிக்க போறோம். வரலாறு முதல் பார்க்கும்போது பார்த்துட்டோம். இனிமேல் தான் வரலாறு வரப்போகுது. ஏயர்கோன் கலிக்கம்பிரான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றுல வரக்கூடிய பகுதி திருத்துருத்தியும் திருவேள்விக்குடி. இந்த திருத்தலத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, திருத்துருத்தியில இறைவன் இரவுல மணவாள கோலம் காட்டுவார். பகல்ல துருத்தியிலையும் இரவுல வேள்விக்குடியிலும் தன்னுடைய மணவாள கோலத்தை காட்டுகின்ற திருத்தலம். இறைவன் அப்படி காட்டிய திருத்தலம். பகல்ல துருத்தியில காமிக்கிற காட்சிய வேள்விக்குடியில இரவில் காட்டுகிறார் என்று ஐதீகம் சொல்லப்படுது. அப்ப இங்க செழும் திரு வேள்விக்குடியில் திகழ் மணவாள நல்கோலம். கோயிலுக்குள்ள வேள்விக்குடிக்குள்ள போகும்பொழுது இந்த மணவாள நல்கோலம் வந்து பின்னாடி சிவலிங்கத்துக்கு திருமேனிக்கு பின்னாடி இருக்கும், பார்க்கலாம். மணவாள நல்கோலம் பகலில் துருத்தியிலும் பொழிந்த புனல் பொன்னிமேவும் புனித துருத்தி இரவில் தழும்பிய தன்மையும் கூட தண்டமிழ் மாலையில் பாடி அங்கிருந்து மணவாள கோலம் காட்டிய செய்தியை பதிவு செய்து திரு கோடிக்கா வந்து அடைகின்றார். திரு வேள்விக்குடியில பாடிய பதிகம் ஓங்கி மேல் துளிதரும் என்று சொல்லக்கூடிய 87வது திருப்பதிகம் சாதாரி பண்ணில் அமைந்திருப்பது. அந்த திருப்பதிகம் பாடுகிறார். இனி திரு கோடிக்காவை வந்து அடைகிறார். திரு கோடிக்காவில் அமர்ந்த தேவர் சிகாமணி தன்னை எருக்கோடு இதழியும் பாம்பும் இசைந்து அணிந்தானை வெள் ஏன பருக்கோடு பூண்ட பிரானை பணிந்து சொன்மாலைகள் பாடி கருக்கோடி நீப்பார்கள் சேரும் கஞ்சனூர் கைதொழச் சென்றார். திரு கோடிக்கா திருப்பதிகம். திரு கோடிக்கா நல்லா தனி கடற்கரையோ ஒரு தனி திருத்தலம். ரொம்ப கேட்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு கேட்பாரற்றுனா அது நம்மளுடைய நம்பியாரூரர் தான் அந்த பதிகத்துல பாடும் பொழுது யாரும் ஒருத்தர் துணை இல்லாம இவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே சாமி, அவ்வளவு ஒரு தனி தலமாக இருப்பது. அப்படியே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகும் கோடிக்கா, திரு கோடிக்கா. அப்போ அந்த திருத்தலம் நம்ம ஞானசம்பந்த பெருமான் அருமையான பதிகம் நத்தராக பண்ணல பாடியிருக்கிறார். நமக்கு 88வது திருப்பதிகம் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரிவுணர் ஒன்றை நின்று சென்றியான் கோடிக்காவு சேர்மனே என்பது அவருடைய பதிகத்துல நிலையாமையை சொல்லுகின்ற பதிகம் சீச்சலதான்.
எல்லா பதிகத்திலும் நிலையாமை சொல்ல மாட்டார். எல்லாம் அழகா பெருமானுடைய இந்த திருத்தலத்துடைய அழகும் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய அழகை தான் சொல்லிட்டு போவாரு. ஆனால் பிள்ளையார் பதிகத்துல நிலையாமையை இங்கே வச்சிருப்பாரே தவிர பதிகம் முழுக்க நிலையாமை பாடின பதிகம் பார்த்தா சில பதிகம் தான். அதுல நமக்கு பூங்கானை மாட்டு ஒன்று பதிகம் முழுக்க நிலையாமை சொல்லியிருப்பார். ஒடுங்கும் பிணி பிறவி என்று உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் என் கருதி நின்றீர் அல்லார்பார். இந்த பதிகம் அப்படித்தான். என்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையா. யாராவது கேட்கிறாங்க, நாளைக்கு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், நாளைக்கு வரணும். நாளைக்கு வந்து கேட்டா போட மாத்தவே மாட்டோம். இன்று போய் நாளை வா, இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு கேட்டாலும் சரிங்களா சரிங்களா. இப்ப நீங்க யாராவது திருப்பணி கேட்கிறோம், திருப்பணி சரி அடுத்த மாசத்துக்கு சொல்றோம், அடுத்த மாசம் போய் அடுத்த மாசத்துக்கு சொல்றோம். இப்ப என்ன சிவபுண்ணியம் இல்லை அப்படின்னு நாளை வீணாக்காதீங்க. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையா ஒன்றுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒன்றுதல் என்ன? அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. ஒன்றுகின்ற வாழ்க்கையை ஓத விட்டு போதுமே. அதெல்லாம் கிடக்குது. எப்படி நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் நிற்பா நிற்க நில்லா உலகில் நில்லும் இனி செல்வம் வாங்க. ஆனா அவங்க எல்லாம் நின்றுட்டு போறாங்க, நாம போற பாட்டுல நம்ம என்ன போற போக்குல போயிட்டே இருக்கலாம், வாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாரு? இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையா ஒன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமே. கொன்றை நீ மின்தயங்கு சோதியான் எங்க கூப்பிடுறீங்க? மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிகுணல் கொன்றை தொன்று சென்னியான் கோடிக்காவு அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராதினி. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராதின். ஆதரவு கொடுக்காதே அந்த வாழ்க்கைங்கிற. இந்த வாழ்க்கை உனக்கு அல்லல் கொடுக்குது, இதுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காரு. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராதினி நல்லதோ நெறியினை நாடுதும் நடமினோ. நல்லதோ நெறியக்கு நான் கூட்டிட்டு போறதுக்கு சொல்றேன், நடங்கையாங்கிறாரு. அப்படி அதிகம் முழுக்க அப்படிதான் இருக்கு, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. எனவே அப்படி அடுத்த பாடு சொல்லுவார், துக்கமிக்க வாழ்க்கையை சோர்வினை துறந்து நீர் தக்கதோ நெறியினை சாத செய்ய போதுமே. அதான் ரெண்டு வரி தான் உபதேசம். ரெண்டு வரியில அப்படி அப்படியே அடுத்த 2 வரி கோயிலுடைய சிறப்பு. இப்படி ஒவ்வொரு பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டு அங்குரைப்பன் நான் ஒல்லை நீர் எழுமினோம். அடுத்து சொன்னார், முன்னை நீர் செய்ய பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. அப்படி அருமையா சொல்றாரு. நம்ம இறைவனுடைய திருப்பாதத்தை சிந்தியாம இருக்கிறதுக்கு என்னையா காரணம் கேட்டா, முன்னை நீர் செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்ன நீர் இடும்பையில் மூழ்கிறீர். இன்னும் போய் துன்பத்துல மூழ்கிட்டு இருக்கிறீங்களே. அருமையான பதிகம் பாடுகிறார். பதிகம் பாடி கஞ்சனூர் என்கின்ற திருத்தலத்தை அடைகின்றார். கஞ்சனூர் ஆண்டதம் கோவை கண்முற்று இறைஞ்சி முன் போந்து மஞ்சனி மாமதில் சூழும் மாந்துரை வந்து வணங்கி அஞ்சுள் தமிழ் மாலை சாத்தி அங்கு அகன்று அன்பர் முன்னாக செஞ்சடை வேதியர் மன்னும் திருமங்கலக்குடி சேர்ந்தார். கஞ்சனூர்ல பாடன திருப்பதிகம் கிடைக்கலைங்க. அங்கிருந்து திருமாந்துரை அந்த திருப்பதிகமும் கிடைக்கல. பிறகு அங்கிருந்து வந்து திருமங்கலக்குடியை அடைகின்றார் பிள்ளையார். வெங்கண் விடைமேல் வருவார் வியலூர் அடிகளை போற்றி தங்கிய இன்னிசை கூடும் தமிழ் பதிகத்தொடை சாத்தி அங்கண் அமர்வார் தம் முன்னே அருள் வேடம் காட்ட தொழுது செங்கன்மாலுக்கு அறியாதம் திருந்து தேவன் குடி சேர்ந்தார். திருமங்கலக்குடியில திருப்பதிகம் பாடி இருக்கிறார். அதுதான் முதல்ல சொல்றார். திருமங்கலக்குடி சேர்ந்து அங்க திருப்பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பதிகம் சீரினால் மணியும் கொல்லி அதாவது இந்தலப்பண்ணில் அமைந்திருப்பது. அங்கிருந்து திருவியலூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்துக்கு வருகிறார்.
குரவம் கமல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் நட்டபாடை பண்ணி அமைந்திருப்பது 90வது திருப்பதிகம். அங்கு திருப்பதிகம் பாடி சாத்தி இறைவன் அவருக்கு முன்னே அருள்வேடம் காட்ட அங்கிருந்து தொழுது செங்கனுக்கும் செங்கன்மாளுக்கும் அரியவராகிய திருந்து தேவன்குடி வந்து சேர்கின்றார். திருந்து தேவன்குடி மன்னும் சிவபெருமான் கோயில் ஏதி பொருந்திய காதலில் புக்கு போற்றி வணங்கி புரிவார் மருந்தொடு மந்திரமாகி மற்றி இவர் வேடமாம் என்று அருந்தமிழ் மாலை புனைந்தார் அளவில் ஞானத்து அமுது குண்டார். திருந்து தேவன்குடி என்ற திருத்தலம் கொல்லிப்பண்ல 91வது பதிகம். இறைவனுடைய திருவடிகளே அனைத்துமா இருக்கும். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள். திருந்து தேவன்குடியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிதான் அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேதம். எப்படி எம்பிரான் மெய்கண்டாரை பற்றி உரைப்பாயிரத்தில் சொன்னார் இல்லையா, சிறப்பு பாயத்தில் படிச்சோம் இல்லையா, எப்படி சொன்னார்? தவமுடையவர்கள் எல்லாம் மெய்கண்டாருடைய திருவடியை சூடிப்பு. எப்படிப்பட்ட தவமுடையவர்கள்? பவநெறி வன்பகை கடந்த, அதாவது பிறப்பை வென்ற தவத்தை உடைய ஞானிகள் கூட மெய்கண்டாருடைய திருவடியை இங்க ஒரு குறிப்பு சொல்ற, அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களை. எது எம்பிரான், அதாவது திருந்து தேவன்குடியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகள், அவருடைய வேடங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் தொழத்தக்க. அதைத்தான் பாடல குறிப்பா சேக்கிழார் பெருமான். ஏன்னா சேக்கிழார் பெருமான் சில சொல்லாட்சிகளை எடுத்து காட்டுவார். அதெல்லாம் நல்ல நம்ம கை கொள்ளணும். அவர் சொல்லும் பொழுது எல்லா பதிகத்துக்கும் எடுத்து காட்டுறதில்ல, சில பதிகத்துல ஒரு சொல்ல மட்டும் எடுத்து காட்டுவார். இங்க மருந்தோடு மந்திரம் ஆகி மற்றும் இவர் வேடமா. இறைவனுடைய திருவேடம் என்பது மருந்துமாகி மந்திரமுமாகி. அதுக்கு நீங்க திருப்புள்ளிருக்க வேலூர் பதிகத்திலே படிச்சிருக்கிறோம். பேராயிரம் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி. இந்த பாடல் சாதாரி பண்ண அமைந்திருப்பது, கொல்லிப்பண்ண அமைந்திருப்பது மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இது திருந்து தேவன்குடி தேவர் தேவ எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். ஒவ்வொரு பாட்டிலும் இப்படி விதிப்பாடா சொல்லிடுறார். வீதி போக்காவன வினையை வீட்டுவன ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன. எது? ஆதி அந்தமில்லா திருந்து தேவன்குடி அடிகள் வேடங்களை. இப்படி திருப்பதிகம் முழுக்க திருப்பதிகம் பாடி அந்த திருப்பதிகத்துல பெருமானுடைய சொல்லுகின்ற பொழுது அந்த குறிப்பு எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம். மருந்தும் அதுதான், மருந்தும் அதுதான், மந்திரமும் அதுதான். மருந்து எதற்கு, மந்திரம் எதற்கு? மருந்து துன்பம் நீங்குவதற்காக, மந்திரம் இன்பம் ஆகுவதற்காக. மருந்து சாப்பிட்டு நோய் நீங்கினா மட்டும் நமக்கு போதாது. மருந்து சாப்பிட்டு நோய் நீங்கின பிறகு உடம்புக்கு ஆக்க வேணும். இது நமக்கு என்ன சொல்றதுங்க, டானிக். சரிங்களா? ஹெல்த் டானிக். முதல்ல நோய் நீங்குவதற்கான டானிக், அப்புறம் உடம்பு தேறுவதற்கான இன்ப ஆக்கத்திற்கான மருந்து. அப்போ மருந்தும் அதுதான், மந்திரமும் அதுதான். ஏன்னா நீங்க படிக்க போறோம், 10ஆம் நூற்பாவோட செய்தி முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கூடாது. 11ஆம் நூற்பான்னு ஒண்ணு. 10ஆம் நூற்பாவிலே என்ன சொல்லிடுறாரு? அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடும் வல்வினை இன்றே என்பது சூத்திரம். சூத்திரம் முதலிற்றோ எனின் பாச சயம் பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று. ஏன்னா சில சமயவாதிகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, துன்ப நீக்கமே இன்பமாம், துன்பம் நீக்கமே இன்பமா. தலைவலி வந்துச்சு, தலைவலி போனா போதும், எனக்கு தலைவலி போனாவே எனக்கு இன்பம் தான் அப்படின்னு நினைச்சு. தலைவலி போனது மட்டும் இன்பம் அல்ல, புரியல? அதுக்கு மேல உற்சாகமா செயல்படணும். தலைவலி போயாச்சு, ஆனா உற்சாகமா செயல்பட முடியல, அது அப்ப இன்ப ஆக்கம் அல்ல. அப்ப சில சமயவாதிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, துன்பம் மல நீக்கமே போதுமா. மழை நீங்கியாச்சா, என்னாச்சு? அங்க இன்பம் தானாக
வந்துடும். மல நீக்கம் மட்டுமே இன்பம் என்று சொல்கின்ற கருத்து நம்மளுக்கு பொருந்தாது. மல நீக்கமும் அதாவது பாச சயமும் சிவப்பேரும். அது 11ஆம் நூற்பால சிவப்பேரை சொல்றார். பரமேஸ்வரன் சீபாதங்களை அணையுமாறு உணர்த்துதல் முதலிற்று. காணும் கண்ணுக்கு காட்டும் உலம் போல காணும் உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பின் அரண்களல் செருமேல் என்பது சூத்திரம். சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனின் பரமேஸ்வரனது சீபாதங்களை அணையுமாறு உணர்த்துதல் முதலிற்று. ஏங்க மலை நீங்கியாச்சு. மலை நீங்கினாவே எனக்கு என்ன வெளிப்பட்டுரும்? இப்ப நீங்க சிவத்தை அறிய முடியாததுக்கு எது காரணம்? அறிய மலம். மலை நீங்கியாச்சு. மலை நீங்கியாச்சு. செய்யலாம். இப்போ நான் பொருளை பார்க்க முடியாததுக்கு எது தடையாக இருந்தது? பொருளை பார்க்க முடியாததுக்கு எது தடையாக இருந்தது? கண்ணுடைய பார்வை இல்ல, படலம் இருந்துச்சு. கண்ணினுடைய பார்வையில படலம் இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ணியாச்சு, படலம் நீக்கியாச்சு. கண் பார்வை தெரிஞ்சிட வேண்டியதானே? சரிங்களா? கண் பார்வை நீங்கணும். கண் பார்வைக்கான அறுவை சிகிச்சை முடிஞ்சாச்சு, படலத்தை நீக்கியாச்சு. கண்ணை திறந்து விட்டாங்களே, உடனே பார்த்துட முடியுமா? பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியாது? ஒளி சரியாக துணை செய்யணும். கண்ணொளி மட்டும் துணை செஞ்சா போதாது. என்னது ஒளி துணை செய்யணும்? வெளியில இருக்கக்கூடிய புற ஒளியாகிய விளக்கொளியோ சூரிய ஒளி என்ன பண்ணணும்? துணை செய்யணும். அதைத்தான் நமக்கு சிவபிரகாசில 58வது பாட்டுல காட்டுற. கண்ணொளி விளக்களித்து காட்டிடும் எண்ணில் முன்னம் கண்ணொளி ஒன்றும் இன்றாம். விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகலினின்றே காணிடும் வேறு காணும். கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்று அன்றே. கண்ணொளியும் விளக்கொளி ரெண்டும் கண்ணுக்கு பார்வையில ஒளி இருக்கு. கண்ணு நல்ல கண்ணு தான், செய்யலாம். கண்ணுல ஒளி இருந்தா மட்டும் போதுமா? விளக்கொளி கலந்துருக்கணும். சரி, என்னெல்லாம் கருத்து சொல்றாரு? சரி, விளக்கொளி இருந்துச்சு, பார்த்துருவியா? இந்த விளக்கொளி எந்த பொருளை பார்க்கணுமோ அந்த பொருளை போய் படணும். அதுக்கு இறைவனோட உபகாரம் வேணும். உன் கண்ணுக்கு ஒளி கலந்தாச்சு, சரிங்களா? இரவு போய் ஒரு பொருளை தேடனேன், பொருள் கிடைக்கல. சரி, லைட் எடுத்துட்டு போய் லைட்டு போட்டுட்டேன். லைட்டு போய் நாம தேட வேண்டிய பொருள் மேல பட்டிருந்தா தான் அந்த பொருள் கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு சிவத்தின் உபகாரம் வேணும். அப்போ இறைவன் செய்கின்ற உபகாரம் காட்டும் உபகாரம், அப்புறம் கண்டு காட்டுகின்ற உபகாரம். அடுத்த உபகாரம் காணும் உபகாரம் என்ன கேட்டீங்கன்னா, கண்டு காட்டுகின்ற உபகாரம். அவன் காணணும். அவன் கண்டாத்தான் நம்ம ஒரு பொருள் என்ன பண்ண முடியும்? அது நீங்க எல்லா பொருளுக்கும் அனுபவத்துல வச்சு பார்க்கணும். எல்லா பொருளும் நமக்கு அனுபவத்துக்கு வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, அந்த பொருளை அனுபவிப்பதற்கு இறைவன் என்ன செய்யல? கருணை செய்யல. அந்த கருணை நமக்கு வினையில் இல்லை. காண வேண்டிய பொருளை சென்று பற்றுவதற்கு அறிவு என்ன பண்ணணும்? என்னென்னலாம் சொல்றாரு? 2ஆம் நூற்பால ஒரு உபகாரம் சொல்றாரு, 5ஆம் நூற்பால ஒரு உபகாரம் சொல்றாரு, 11ஆம் நூற்பால ஒரு உபகாரம் சொல்றாரு. 5ஆம் நூற்பால சொல்லும் போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் புலன்களை சென்று பற்றுகின்ற பொழுது அந்த புலனை பற்றுகின்ற கருவிகரணங்களோடு எது பொருந்தி இருக்கணும்? புரியாத பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், சரிங்களா? கண்ணு போய் ஒரு பொருளை பார்க்கணுங்க, ரொம்ப எளிமையா பாருங்க. கண்ணு போய் ஒரு பொருளை பற்றணும்னா கண்ணும் பொருள் இருந்தா போதுமா? உயிரினுடைய அறிவு துணை வேணும், உயிர் துணை செய்யணும். உயிர் போய் கண்ணோட பொருந்தி இருந்து பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? அந்த பொருளை பற்ற முடியும். அறிவு பொருந்தல. புத்தகத்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அறிவு என்ன ஆகல? இன்னைக்கு என்னமோ படிக்கிறதுக்கு தோணலப்பா. ஏன்? அறிவு பொருந்தல, கண்ணோட பொருந்தல. என்னாச்சு? காட்சி எங்கெங்கயோ போகுது, சரிங்களா? அப்போ அறிவு பொருந்தினா தான் நாம் என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை காண முடியும், பற்ற முடியும். சரி, உயிரினுடைய அறிவு மட்டும் பொருந்தினால் போதாது. உயிருக்குள்ளிருந்து செலுத்துகின்ற இறைவனுடைய அறிவு நமக்கு கருணை செய்யணும். துணை செஞ்சா மட்டும்தான் அந்த பொருளை என்ன பண்ண முடியும்? பற்றம். இதெல்லாம் அந்த நூற்பாக்குல காட்டுறார். 5ஆம் நூற்பாக்குலையும் 11ஆம் நூற்பாவிலையும் நமக்கு இறைவன் என்ன ஒரு உபகாரம் செய்கிறார்? விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட அசாசத்து அவையே. இந்த கண்ணோடு பொருந்தி காட்சியை காட்டினா மட்டும் போதுமா? எந்த பொருளை காணணுமோ அந்த பொருளுக்கு நம்மளை செலுத்த வேண்டியது அவனோட கடமையா இருக்குது, சரிங்களா?
அந்த பொருள்ல இருந்து இதை நாம் அறிவதற்கு துணை செய்வதற்கு அந்த பொருளோடு அவன் கலப்பு தேவையா இருக்கு. அதனால அந்த நூற்பாளர் சொல்லும் பொழுது மேற்கோள் சொல்லுவார், ஈண்டு இவ்வான்மாக்கள் ஐயுணர்வால் உணரும் என்றது. ஏன்னா அவற்றை இன்றி ஒன்றையும் விடையா. ஆன்மாக்கள் சிவனை இன்றி ஒன்றையும் விடையா. எதையாவது ஒன்னையாவது அவன் இல்லாம நான் அறிய முடியுமா? இது போல நம் அறிவு இல்லாமல் இந்த கருவிகரணங்கள் ஒரு பொருளையும் அறிய. அதனாலதான் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்தும் அறியா. இது இன்ன பொருள், இது இன்ன பொருள் அப்படி சென்று சென்று பற்றும். அப்படி பற்றினால் இந்த உயிர்கள் எதை அறியாது? அந்த கருவிகள் தன்னைத்தான் அறியாது. இந்த உயிர் கண்ணோட பொருந்தி ஒரு பொருளை காண செய்யுதுங்க. அந்த பொருளை இந்த கண் தான் காணுது. அந்த கண் காணுவதற்கு எது துணை செய்யுது? கண் அறிவு, உயிரினுடைய அறிவு துணை செய்யுது. அப்ப காணுகின்ற போது இந்த கண் நான் காண்கிறேன் காணுமா? சரி, இந்த பொருளை காண்றேன்னு தான் காணாது. தன்னுடைய கண்ணையாவது தானே காணுமான்னு காட்டா. தான் கண் என்ற கருவின் கூட அறியா. அதாவது சடம். சரியா? அறியாம போனா குற்றம் இல்லை, நன்றி கொன்ற குற்றம் கிடையாது. ஏன் சடத்துக்கிட்ட போய் கேட்க முடியாது, ஏன் உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு அறிவு இல்லையா? நீ அறிய மாட்டியா? நீ கண்ணுன்னு அறிய மாட்டியா? அப்படின்னு போய் கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஆனா உனக்கு என்ன இருக்குது? அறிவு. அறிவிருந்தும் நீ யாரும் அறியல, செலுத்துறவன அறியல. நம்ம அறிவுக்குள்ள இருந்து செலுத்துறவன அறிய மாட்டாது. எவ்வளவு பெரிய குற்றம் செய்யலாம். அப்படி காட்டுறார். அப்போ அதான் ரெண்டாவது சொல்ற, அந்த ஆன்மா அறிவதற்கும் இறைவனுடைய துணை வேண்டும். அறிந்த பிறகு அந்த பொருளை அனுபவிப்பதற்கும் அவன் துணை வேண்டும். அறிந்தா மட்டும் போதுமா? அறிந்த பொருளை அனுபவிப்பதற்கும் அவனுடைய துணை வேண்டும். அப்போ ஒன்றையும் அவனையின்றி நம்மளால என்ன முடியாது, பற்ற முடியாது. இதுதான் நம்முடைய அறிவுங்கிறத நம்ம பலமுறை தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய அறிவு லட்சணம் என்னன்னு கேட்டா இவ்வளவுதான். இந்த அறிவை கொண்டுதான் நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், எனக்கு இருக்கிற ஆற்றல் பெரிய ஆற்றல் நினைத்து கொண்டு ஒவ்வொருவருக்குள்ளும் இருமாப்பு. சரிங்களா? இந்த இருமாப்பு இங்க இல்லைங்கிறதுக்காக இல்லை, மொத்தத்துல உலகில சுத்துகின்ற பொழுது நம் அறிவு இறைவன் அறிவிக்கவே அறிகிறது. சரி, நாம வெளியே போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நான் ஒரு செய்தியை, ஒரு செயலை வெற்றிகரமா முடிக்கிறேனா, இன்னைக்கு நடந்திருக்குதா, இது யாருனால் நடந்தது? அவனால் தான் நடந்திருக்கிறதுன்னு நினைப்பு வரணும் உள்ளுக்குள்ள. அதுதான் அடியார்களாக திருநீர் பூசுகின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய கடப்பாடு. அதை விடுத்துட்டு இன்னும் நான் செய்கிறேன் என்ற முனைப்பு நம்மை மீண்டும் மீண்டும் அறியாமைக்குள் தான் ஆழ்த்தும். இதனால் என்ன விளையும்? பல பிறப்புகள் கடக்கணும். இங்க மீண்டும் வந்தீங்கன்னா மருந்தொடு மந்திரம் ஆகி மற்றும் இவர் வேடமாம் என்று அருந்தமிழ் மாலை புனைந்தார். அளவில் ஞானத்து அமுது உண்டார். அளவில்லாத ஞானத்தை திரு அமுதாக உண்ட பிள்ளையார் இவ்வாறு திருப்பதிகத்தில் பதிவு செய்கிறார். மொய்திகள் சோலை அம்மூர் முன்னகன்று அந்நெறி செல்வார் செய்தரு சாலி கரும்பு தெங்கு பைம்பூகத்திடையே போய் மைதிகள் கண்டர்தம் திருக்கோயில் மருங்கு உள்ள எல்லாம் அணங்கி எய்தினர் ஞான சம்பந்த திரு இன்னம்பர் ஈசர்தம் கோயில். திரு இன்னம்பர் அங்கிருந்து, அதாவது திருந்துதேவன்குடியிலிருந்து புறப்பட்டு மொய்திகள் சோலை அம்மூதூர் முன் அகன்று அந்நெறி செல்வார். அதாவது தொடர்ந்து வழியே செல்கிறார். செய்த வயல்கள் தரக்கூடிய சாலி நெல், கரும்பு, தென்னை, பூவம், பாக்கு போன்றவற்றின் இடை வயல்களை எல்லாம் கடந்து மைத்திகள் மை போன்ற கண்டத்தை உடைய பெருமான் கோயில் மருங்கு உள்ள எல்லாம்னா திரு கொத்தையூர், விசயமங்கை, புறம்பயம், திருவைகாவூர். இந்த இடையில திருந்துதேவன்குடிக்கும் இன்னம்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய திருத்தலம் திரு கொட்டையூர், திரு விசயமங்கை, திரு புறம்பயம், திரு வைகாவூர் இவற்றையெல்லாம் கடந்து வழிபாடு செய்து அந்த பதிகம்லாம் எனக்கு கிடைக்கலைங்க. எய்தினர் ஞான சம்பந்தர் இன்னம்பர் ஈசதம்
கோயில். அங்க திரு இன்னம்பர் வருகிறார். இன்னம்பர் மண்ணும் பிரானை இறைஞ்சி இடை மடக்கு ஆன பண்ணு தமிழ் தொடை மாலை பாடல் புனைந்து பரவே பொன்னம் கடலினை போற்றி புறம் போந்து அணைந்து புகுந்தார் மண்ணு தடங்கரை பொன்னி வடக்குரங்காடு துறையில். திரு இன்னம்பர் திருத்தலம். இறைவன் எழுத்தறிநாதர். சாமி எழுத்தறிநாதரால் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். தொழுது தூமலம் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுது கீழ்கணக்கு இன்னம்பரில். நம்மளுடைய கணக்கை இந்த 10 மாணவ செல்வங்கள் எல்லாம் படிக்கக்கூடியவங்க, அதாவது 10, 11, 12 தேர்வு எழுதுறவங்களாம் இந்த திருத்தலத்துக்கு சென்று வர வேண்டும் என்பது ஒரு நியதி. அந்த திருத்தலத்துல பெருமான் எழுத்தறிநாதராக, அதாவது நம்மளுடைய எழுத்தை அறிந்திருக்கக்கூடிய நாதர், நமக்கு என்ன எழுத வேண்டும் என்று வழங்குபவர். சரிங்களா? அப்படி திருத்தலம் எழுத்தறிநாதர். அப்பர் சுவாமியோடைய பதியம் ரொம்ப ஆழமான பதியம் நம்ம படிச்சிருக்கிறோம். எண்ணில் யாரும் எனக்கு இனியார் இல்லை, எண்ணில் ஒருவன் இனியாருடன் என்னிலே என்னுள்ளே புறம்பாய் உள்ளே புறம்பாய் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன். ஞானசம்பந்தருடைய பதிகம் மடக்கு இடை மடக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே வரியா பாடணும். ஆனா பாடம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1.25 வரி 2 1.25 வரி இருக்கும். மடக்கு பதிகம். இப்படி நிறைய பதிகம் பாடி இருக்கிறார் பிள்ளையார். பிள்ளையார் பதிகம் மட்டும்தான் இப்படி இருக்கு. இந்த பதிகம் தான் குடமுழுக்குல இறைவனை பரவுதல்னு ஒரு பகுதி உண்டு. குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இறைவனுடைய புகழ்களை பரவுதல்ன்ட்டு இறை வேள்வியிலிருந்து வேள்வியெல்லாம் நிறைவு செய்து பெருமான் மீண்டும் வேள்வி சாலையிலிருந்து திருக்கூடத்துக்கு வந்த பிறகு அங்க 50 புராணம் மற்ற 12 திருமுறை பாத்தியங்கள்லாம் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு பதிகம் பாடுவாங்க. அந்த பதிகம் இந்த பதிகம், அதாவது இறைவனுடைய திருவடி பரவுதல் அப்படின்னு இதுக்கு பேர். அப்படி பாடுகின்ற பதிகம் என் திசைக்கும் புகழ் இன்னம்பர் மேவி பண்டிசைக்கும் சடையீரே வண்டிசைக்கும் சடையீருமை வாழ்த்து தொண்டிசைக்கும் தொழிலாரே அப்படின்னு ஒரு அந்த பதிகத்துடைய பாடி பரவுதல், பெருமானுடைய புகழ் நிறைந்து இருக்கக்கூடிய பாடல்கள். இது போல ஒரு 10 பதிகம் இருக்கு. நீங்க தெய்வ தமிழ் மந்திரமா நூல் வச்சிருந்தீங்கன்னா அதுல பின்னாடி இந்த திருப்பதிகம் இருக்கக்கூடியது படிச்சு பாருங்க. இவ்வாறு இந்த திருப்பதிகத்தை பாடி சாதாரி பண்ணில் அமைந்திருப்பது இன்னம்பர் மண்ணும் பிரானை இறைஞ்சி இடை மடக்கு ஆன பண்ணு தமிழ் தொடைமாலை பாடல் புனைந்து ஏத்தி அங்கிருந்து இறைவனுடைய கள்ளல் திருவடிகளை போற்றி வெளியே வந்து புகுந்தார் வடகுரங்காடு துறையில். தென்குரங்காடு துறைன்னு வேற இருக்கு, அதனால வடகுரங்காடு துறை என்று சொல்லப்படுகிறது. வடகுரங்காடு துறையில் வாலியார் தாம் வழிபட்ட அடைவும் திருப்பதிகத்தில் அறிய சிறப்பித்து அருளி உடை கொண்டு இறைஞ்சினர் போந்து புறத்து உள்ள தானங்கள் போற்றி படை கொண்ட மூயிலை வேளார் பழன திருப்பதி சார்ந்தார். வடகுரங்காடு துறை வாலி என்று சொல்லக்கூடிய குரங்கு வழிபாடு செய்த திருத்தலம் வடகுரங்காடு துறை. அந்த பதிகத்துல பதிகத்துல நம்மளுடைய பிள்ளையார் பதிவு செய்திருக்கிறான்னு காட்டுறார். கோங்கமே குரவமே என்று சொல்லக்கூடிய பதிகம் 93வது திருப்பதிகம் சாதாரி பண்ணுல அமைந்திருப்பதுங்க. கோங்கமே குரவமே கொழுமலர் புன்னையே கொகுடி முல்லை வேங்கையே ஞாழலே விம்மு பாதிரிகளே என்று அமைந்திருக்கக்கூடிய திருப்பதிகம். அடைவு திருப்பதிகத்தில் வாலியார் வழிபாடு செய்த சிறப்பை சிறப்பித்து அருளி உடை கொண்டு இறங்கின போந்து மீண்டும் புறத்து வந்தார். அருகிலுள்ள தலங்களை எல்லாம் போற்றினார். திங்களூர் முதலான தலங்களை நாம் வழிபாடு செய்தனா திரு இன்னம்பருக்கும் வடகுரங்காடு துறைக்கும் திரு பழனத்துக்கு இடையில் இருப்பது திரு திங்களூர். அப்பர் சுவாமிகள் நம்மளுடைய அப்பூதியடிகளுடைய திருத்தலம், அப்பூதியடிகளார் வாழ்ந்த திருத்தலம், திருவதாரம் செய்த திருத்தலம். அந்த திருத்தலத்துல தான் நமக்கு அந்த வரலாறு நடந்ததுன்னு படித்தோம். அதுக்கு அருகாமையில அப்பூதியடிகள் வழிபாடு செய்த திருத்தலம் திருப்பழனம், பாடல் பெற்ற தலம். அவருக்கு ஆத்மார்த்த தலம் திரு திங்களூர். அந்த திருத்தலத்தை வழிபாடு செய்து பழன திருப்பதி வந்து அடைகின்றார். பழனத்து மேவிய முக்கன் பரமேட்டியார் வயல் கோயில் உழைப்புக்கு இறைஞ்சி நின்று ஏத்தி உருகிய சிந்தையராகி
விளை சொல் பதிகம் விளம்பி விருப்புடன் மேவி அகழ்வார் அழநக்க பங்கையவாவில் ஐயாறு சென்று அடைகின்றார். பழனத்து பெருமானை வழிபாடு செய்து திரு ஐயாறு அடைகிறார். திரு பழனத்து மேவிய இறைவனுடைய திருக்கோயிலை உள்ளே சென்று உருகிய சிந்தையோடு வழிபாடு செய்து திரு ஐயாற்றில் பதிகம் பாடுகிறார். திரு ஐயாற்றில கோடல் கோங்கம் என்று சொல்லக்கூடிய பதிகம் புலனைந்தும், அது அடுத்தது பாட போற. திரு ஐயாறு சென்று அடைகின்றார். மாட நிறை மணி வேதி திரு ஐயாற்றினில் வாழும் மல்கு தொண்டர் நாடு பொய்ய புகழிவரு ஞான போனகர் வந்து நன்னினார் என்று ஆடலோடு பாடலரா அணிமூது அடைய அலங்காரம் செய்து நீடு மனக்களிப்பினோடும் எதிர்கொள்ள நித்தில யானத்து நீங்கி. திரு ஐயாறு நம்ம ஏற்கனவே படித்தது. திருஞான அப்பர் சுவாமியுடைய வரலாற்றுல பதிகம் படித்தோம். ஆதர்பிறை கன்னியானை மலையான் மகளுடன் பாடி 5 ஆறுகள் கூடுகின்ற இடம். இப்ப இருக்கிற 5 ஆறு சொல்லப்படும். புராணத்துல சொல்லக்கூடிய 5 ஆறுகளும் சொல்லப்படும் படித்தோம். அந்த குறிப்பு அப்பர் சுவாமியுடைய வரலாற்றில் குறிப்பிடுத்தோம். காவிரி போன்ற திருநதிகள் ஒரு சேருகின்ற இடம் திரு ஐயாறு. அந்த மாட நிறை மணி வீதி அழகிய வீதிகள் பொருந்தி இருக்கக்கூடிய ஐயாற்றில் வாழக்கூடிய திருத்தொண்டர்கள் எல்லாம் பிள்ளையார் வருகிறார். எப்படிப்பட்ட ஞான சம்பந்த பெருமான் நாடு உய்ய புகழிவர். நாம் நாடு உய்வதற்காக சீர்காழியிலிருந்து வருகின்ற ஞான போனகர் வந்தார் என்று நன்னினார் என்று ஆடலோடு பாடலரா அழகிய திருத்தலத்தை முழுவதும் அலங்காரம் அடையணும், முழுவதும் அலங்காரம் செய்து பெருகிய மனக்களிப்பினோடு எதிர்கொள்ள ஞானம் பிள்ளையார் நித்தில முத்து பல்லக்கிலிருந்து நித்திலையானமும் முத்து பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி வந்தனைந்த திருத்தொண்டர் மருங்கு வர மான் ஏந்து கையத்தம்பார் நந்தி திரு அருள் பெற்ற நன்னகரை முன்னிறைஞ்சி நன்னும் போதில் 5 புலன் நிலைகளங்கும் இடத்து அஞ்சல் என்பாதம் ஐயாறு என்று உந்தி நிறை செந்தமிழின் சந்தை போற்றி செய்தார். சேக்கிழார் பெருமானுடைய குறிப்பு நம்ம ஏற்கனவே படித்தோம். பண் அமைந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். அது மட்டுமல்ல, சேக்கிழார் பெருமான் சில பதிகங்கள் பாடுகின்ற பண்ணமைப்பிலே அந்த பண்ணை இங்க வைத்திருப்பார் அப்படின்னு ஏற்கனவே படித்தோம். பெரிய புராணம் எப்படி பண்ண பண் சுமந்த நூல். எப்படி எங்க நம்மளுடைய அருளாளர்கள் திருமுறையாசிரியர் எப்படி பதிகம் பாடி இருக்கிறாங்களோ அப்படியே அந்த இடத்த பாடியிருப்பார். சில பதிகங்கள் எல்லா இடத்துலையும் பாடியிருக்க மாட்டார். சில எல்லா பதிவும் பாடி இருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அப்படி பொறுத்தருக்கு தெரியலன்னு வச்சுக்கணும். இல்லாட்டினா சரிங்களா, இந்த அப்படி பாடின இடத்துல ஒரு பதிகம் இந்த திரு ஐயாறு. இந்த திருப்பாடலை பாடி அந்த திருப்பதிகத்தை தொடங்குவார் நம்மளுடைய தருமபுரம் ஐயா. வந்தடைந்த திருத்தொண்டர் மருங்கு வர. இது மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பதிகம். மேகராக குறிஞ்சி மழை பெறுவதற்காக நீலாம்பரி ராகத்துல பாடக்கூடிய ஒரு பதிகம். அந்த திருப்பதிகத்துல வந்தனைந்த திருத்தொண்டர் மருங்கு வர மான் ஏந்து கையத்தம்பால் நந்தி திரு அருள் பெற்ற நன்னகரை முன்னிறைஞ்சி நன்னும் போதில் 5 புலன் நிலை கலங்கும் இடத்து அஞ்சல் 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 என்பாதம் ஐயாறு என்று உந்தி நிறை செந்தமிழின் சந்தை போற்றி செய்தார் புகழி வேந்த. புலனைந்தும் நெறிகலங்கி புலனைந்தும் நெறிகலங்கி புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்து ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அமருள் செய்வார் அமரும் கோயில்
வலம் வந்த மடவார்கள் நடமாட உழவதிர மழையின்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. திருவையாரே குறிப்பு சொல்ற. நந்தி திரு அருள் பெற்ற நன்னகர். நந்திய பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம் திரு ஐயார் சிலாதர முனிவர் என்று சொல்லக்கூடிய தன் தந்தையார் தவம் வேண்டி பெற்ற திருத்தலம். அதாவது தன்னுடைய தவத்திற்காக இறைவன் திரு ஐயாற்றில நந்திய பெருமானை கொடுத்தார். நம் குருமரபிற்கெல்லாம் முதற்கு இந்த திருத்தலத்துல முதல் பிரகாரத்தை சுற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இறைவனுடைய தவம் கலையக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகின்ற திருத்தலம். அவருடைய ஜடாமுடி நீண்டு இருக்கக்கூடிய திருத்தலம் என்று சொல்லப்படும் திரு ஐயார். 5 புலன் நிலை கலங்கும் இடத்து. 5 புலனும் தன்னுடைய நாம சொன்ன வேலையை கேட்காம நிலை பெயருதா மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலன். இது கொடுத்த வேலை செய்யலாம், இது வஞ்சனை செய்துன்னு அர்த்தம். அருளாளர் பூனம் பானது அப்படித்தான் பாடினான். என்ன வேலை செய்ய மாட்டேங்குது? இறைவன் எதுக்காக டூல்ஸை கொடுத்தாலும் அந்த டூல்ஸுக்குரிய வேலையை செய்ய மாட்டேங்குது. புரியல? 13, 12 கொண்டு வாப்பா, 12, 13 கொண்டு வாப்பா. ஸ்பேனர் கொண்டு வந்தான், போட்டேன், கழிக்க முடியல. இந்த வேலை ஏன் அது 12, 13க்கு சேராம வேற ஒரு 14க்கும் போல 11க்கும் போகல. அது என்ன ஆகுது? 12, 13 தான். சில கோல்டு அப்படி இருக்கும், கழட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும். 12, 13 தான். அது என்ன பண்ணணும்? சின்னதா ஒரு வாசல் வச்சு கழட்டுங்க உள்ளுக்குள்ள. புரியுங்களா? அப்படி ஒரு ஸ்பேனர் இருக்கும், அப்படி ஒரு கோல்டு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இந்த கருவியெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? அது அதுக்கு வேலைக்கு கொடுத்தாரு. அப்புறம் சாமி பாடுறாரு. ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுங்க? மாறி நின்று மயக்கிடுகிறது. அப்படி மயக்கும் பொழுது திரு ஐயாற்றில் போய் அந்த பெருமானுடைய திருவடியில விழுந்து, பெருமானே புலன்கள்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்குது சாமி, கொஞ்சம் பாருங்க அப்படின்னா கவலைப்படாது, அஞ்சு அப்படின்னு சொல்லி காப்பாற்றுவார் என்று சொல்லுகின்ற சந்த இசை போட்டு. இது பாருங்க, அவர் சொல்லும் பொழுது சேர்க்கிறார் பெருமான். குந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை போற்றி செய்தார். அதான் சில பதிகத்துக்கு குறிப்பு. அவர் கொடுக்கிற குறிப்பை வச்சு அந்த பதிகத்தை அந்த பதிகளை என்ன பண்ணணும்? கண்டிப்பா படிக்க வேண்டிய பதியங்கள். எனவே போற்றி செய்தார் நம்மளுடைய பிள்ளையார். மணிவீதி இடம் கடந்து மாலயனுக்கு அரியபிரான் மண்ணும் கோயில் அணிநீடு கோபுரத்தை அணைந்து இறைஞ்சி உள் எய்தி அளவில் காதல் தனியாத கருத்தினோடும் தம்பெருமான் கோயில் வளம் கொண்டு தாழ்ந்து பணி சூடும் அவர் முன்பு பணிந்து விழுந்து எழுந்து அன்பால் பரவுகின்றார். எப்படி எல்லாம் கும்பிட்டுருக்கிறார். ஒரு பாட்டில் இவ்வளவு சொல்றாரு பாருங்க. மணி வீதி, அதாவது திருவையாற்றினுடைய அழகிய வீதியினை கடந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எட்டாத பெருமானுடைய கோயில்ல அந்த அணிநீடு அழகிய கோபுரத்தை அணைந்து இறைஞ்சி உள்ளே வந்து அளவில்லாத காதல் தனியாத கருத்தோடு தம்பெருமான் கோயில் வளம் கொண்டு. பாருங்க, ஊருக்குள்ள வெளியே வரும்போதே திரு ஐயாறு பதியம் பாடினது அந்த பாட்டு. புலனைந்தும் பொறிகலங்கின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்குள்ள வந்து ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பதிகம் அடுத்தது சொல்ற. அங்க வந்து தனியாத கருத்தினோடும் ஆசை தனியாத ஆசை அறாய். எதன் மேலே ஆசை அறணும்? புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் மேல ஆசை அறணும். புரியுங்களா? அகத்தில் இருக்கிற பொருள் மேல ஆசை வரணும். ஆசை வரணும்னா அகத்திலையும் ஆசை பெருமான் மீதும் ஆசை கொள்ளாம இருந்தக்கூடாது. ஏன்னா அப்படி கூட கருத்து படிச்சிருவோம். ஆசையராய் ஆசை அருமின் ஈசனோட ஆகினும் ஆசையர் ஈசனங்கிட்ட கூட ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிடும். அப்படி இல்லை. இறைவன்கிட்ட முழுக்க முழுக்க ஆசைக்குள். ஆசை அறுக்க வேண்டியது புறத்துல. அகத்துல ஆசை போகணும். பெருமான தேடணும். தேடி கண்டுகொள்கின்ற காலத்துல அந்த அறிவு அப்படியே ஆனந்தத்துல மகிழ்ந்து நிற்கும். சில நேரத்துல கிடைக்கும். அப்படி என்ன, அதனாலதான் நாம இங்க இருக்கிறோம். இந்த இடத்துல பயணிக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த இறை அனுபவம் என்பது நான் இப்படி அனுபவிச்சேன், நீ இப்படி அனுபவிச்சேன்னு கேட்கிற பொருளே அல்ல. அவங்க அனுபவத்துல சாமி கண்டிப்பா அந்த திருவடி இன்பத்தை கொஞ்சமாவது காட்டி விடுவார். இந்த காட்டினதை வச்சு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, கூட்டிகிட்டே போவார். வருக 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 அப்படின்னு என்ன பண்ணுவாருங்க, அப்படியே கூட்டிகிட்டே போயிடுவார். எனவே சொல்ற, கருத்தினோடும் தம்பெருமான் கோயில் பழம் கொண்டு வழிபாடு செய்து பாம்பு சூடுகின்ற பெருமான் முன்பு பணிந்து விழுந்து எழுந்த அன்பால் பரவுக. மீண்டும் திருப்பதிகம்.
கோடல் கோங்கம் குளிர் கூவிளம் என்னும் திருப்பதிக குலவு மாலை நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திருவுள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாறு அது வல்லான் ஐயாற்றியம் ஐயனே என்று நின்று ஆடினார் பண்பினுடன் கண்பொழி நீர் பறந்து பாய. கோடல் கோங்கம் என்று சொல்லக்கூடிய 96வது பதிகம் இந்தள பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய பதிகத்தை பாடி அந்த பதிகத்துல இறைவன் தனக்கு திருக்கூத்து நடனத்தை அந்த திருக்கோயில காண்பித்தார் என்பதை பதிவு செய்கிறார். நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திருவுள்ளத்து நிலைமை தோன்ற அந்த திருப்பதிகத்துல ஆடுமால் அது வல்லான் ஐயாற்றியம் ஐயனே என்று பதிகத்தை பாடி ஆடினார். இறைவனுடைய அன்பு நிரம்பு ஓங்கிய தன்மை பண்பு நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு நிரம்பியதனால் ஓங்கிய தன்மை அந்த பண்பினோடும் கண்பொழி நீர் பறந்து பாய பாடுகின்றார் பிள்ளையார். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனை எந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்முகள் நின்றதெங்கும் நிலவே